ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் E20 பெட்ரோல், அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கு. E20 பெட்ரோல்னா என்னன்னு தெரியுமா? E20 தெரியலையா சார்? எத்தனால் வந்து கலப்பாங்க, அது மிச்சத்துக்கு போக தான் பெட்ரோல் கலப்பாங்கன்றதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எத்தனால் கரும்புத்தல் தான் கிடைக்குது. கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ ஏதோ பெட்ரோல் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 20% எவ்வளோ ஆட் பண்ணி தான் பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ எத்தனால கலக்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதானே. 20% எத்தனால், 80% வந்து பெட்ரோல். அது தெரியாது, தனியாக தான் போராட்டு இருக்கோம். இல்லை, E20 பெட்ரோல் இது வரைக்கும் மதுரையில் எங்கே இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் நானும் யூஸ் பண்ணதில்லை. E20 நிறைய பல்கில் இப்போ எல்லா பல்க்லையும் மோஸ்ட்லி நான் பார்த்தா ப்ரோ இருக்கேன். E20 பெட்ரோல்னா 80% பெட்ரோலும் 20% எத்தனால் கலந்துருப்பாங்க. அதுதான் E20 பெட்ரோல். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் டவுட் வரும், இந்த எத்தனால்னா என்னடா, இது எதுல இருந்து வருது அப்படின்னு. எத்தனால்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, அது ஒரு வகையான எரிசாராயம். இது எதுல இருந்து வருது அப்படின்னா கரும்பு, சோளம், ரைஸ் இதுல இருந்து எடுப்பாங்க. ஸோ சுகர் ஃபேக்டரியில கரும்புல இருந்து சுகர் வந்து பிரிச்சு எடுப்பாங்க. அப்போ வந்து அந்த சக்கை இருக்கும்ல, அந்த சக்கையிலுமே 30% ஆஃப் சுகர் வந்து இருக்கும். அதை வந்து மொலாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மொலாசிஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எடுக்கிற பேர் தான் எத்தனால். இதை தான் இப்போ நமக்கு பெட்ரோலை கலந்து வித்துட்டு இருக்காங்க. அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. இப்போ நமக்கெல்லாம் மறுபடியும் இன்னொரு டவுட் வரும், இந்த எத்தனால இப்பதான் பெட்ரோல கலக்குறாங்களான்னு கேட்டா கிடையாது. 2005லயே 5% எத்தனால வந்து பெட்ரோல கலந்துக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கலக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட அளவு 5-10 போய் இன்னைக்கு 20ல வந்து நிக்குது. ஸோ இந்த E20 பெட்ரோல்னால குளோபலாவும் பெனிஃபிட் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் இருக்கு, நம்ம விவசாயிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கு. என்னடா சொல்ற? அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, E20 பெட்ரோல் யூஸ் பண்றதுனால கச்சா எண்ணெயோட இறக்குமதியை கம்மி பண்ணலாம். 2025ல இந்தியன் கவர்மெண்ட் அப்ராக்சிமேட்டா 240 மில்லியன் டன் ஆஃப் க்ரூட் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்களாம். இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இது வந்து குரூட் ஆயில் வந்து இறக்குமதி பண்றாங்களே, வந்து அப்ராக்ஸா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுக்கு இறக்குமதி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி பண்ணுவாங்க? ஐடியா இல்லை, தெரியல. தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க நீங்க. ஏதோ பீப்பாய் $55 எவ்வளோ சொன்னாங்க, அது மட்டும் ஐடியா இருக்கு. பட் எவ்வளோ அமௌண்ட்ன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. கூட தான் அவங்க இவ்வளவு கோடியின் கணக்கு, ஒரு 10,000 கோடி. அதை பத்தி தெரியல. மேபி ஒரு 2 லட்சம் கோடி கிட்ட இருக்கலாம். தெரியல ப்ரோ, கோடி கிட்ட ஏதாவது இருக்கும், ஏதாவது லட்சம் கோடி சம்திங் தான் இறக்கி இருப்பாங்க. இது எத்தனை லட்சம் கோடின்லாம் தெரியாது, தெரியல. 13ல இருந்து 14 லட்சம் கோடி. எவ்வளவு? 14 லட்சம் கோடி. ஸோ இந்த 20% எத்தனால் கலக்கிறனால கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 30,000 இருந்து 40,000 கோடி வரைக்கும் மிச்சம் பண்ணலாமா. இதுதான் அந்த பெனிஃபிட். இப்ப நமக்கெல்லாம் மறுபடியும் ஒரு டவுட் வரும், 10,000 கோடி குரூட் ஆயில் இறக்குமதியில சேவ் ஆகுது, அப்புறம் ஏன் பெட்ரோல் விலை கம்மியாகல? சரி ரைட், E20 பெட்ரோல் தயாரிக்கணும் ஒரு செலவாகும், அது கொஞ்சம் காசை கழிச்சுக்கலாம். அது போக எத்தனாலுக்கு GSTன்றது கம்மி, 5% தான். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதும் இதெல்லாம் சேர்த்து பெட்ரோல் பிரைஸ்ல ₹1 கூட கம்மி பண்ண முடியல. என்னப்பா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? போர் வேற நடந்துகிட்டு இருக்கு, கச்சா எண்ணெய்க்கு வேற பெரிய டிமாண்டா இருக்கு. இப்ப எப்படி பெட்ரோல் பிரைஸ் வந்து குறைப்பாங்க? சரி, ஓம் பையனுக்கே வரேன். கொரோனா டைம்ல கச்சா எண்ணெய் விலை வந்து சரிவுல இருந்துச்சு, அப்ப ஏன் பெட்ரோல் பிரைஸை குறைக்கல? நெக்ஸ்ட் பெனிஃபிட் விவசாயிகளுக்கு. எத்தனாலோட தேவை அதிகமா இருக்கனால கரும்போட உற்பத்தியை அதிகப்படுத்த போறாங்களாம். இதனால விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும். இப்ப நீங்க கரும்பு உற்பத்தி அதிகப்படுத்துறப்ப அதிக அளவு தண்ணியும் தேவைப்படும். அப்ப அதெல்லாம் நிலத்தடி நீர் தான் எடுக்கிறீங்க. அது காலப்போக்கில் நிலத்தடி நீருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். ஏற்கனவே மலையை குடையிறேன், மண்ணை எடுக்கிறேன், மரத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு குடிக்கிற தண்ணிக்கே காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய மாதிரி இருக்கு. இப்ப இது வந்துச்சுன்னா மக்கள்லாம் குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? சரி, தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த எத்தனால கரும்பு, சோளம், ரைஸ் இதுல இருந்தா எடுக்கிறாங்க. அப்ப எத்தனோட பர்சன்டேஜ் கூட்ட இந்த மாதிரி பொருட்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும். இப்படி இருக்கிறப்ப அந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் அதிக விலை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதை விற்பாங்க. இப்ப இந்த அரிசி, சோளம், கரும்பு இது போன்ற உணவுப் பொருள் எல்லாமே சாப்பிடுறதுக்காக ஒருத்தன் வந்து விலை கொடுத்து வாங்குவான். பட் இன்னொரு சைடு எத்தனால் எடுக்கிறதுக்காக அதிகமாக ஒருத்தன் விலை கொடுத்தான் அப்படின்னா எல்லாரும் அதிக விலை எங்க கொடுக்குறாங்களோ அங்கதான் விற்பாங்க. சோ அப்படி பாக்குறப்ப எத்தனோட ரேசி அதிகமாக உணவுக்கான பற்றாக்குறை வந்துருமோ அப்படின்ற ஒரு கேள்வியே எழுது. இது ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நாங்க ப்ரெடிக்ட் பண்ணல. சோ இத பத்தி ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி நமக்கா ஒரு கேள்வி தோணுது. அதை தான் இங்க கேள்வியா வைக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் குளோபலா இருக்க பெனிஃபிட், பொல்யூஷன் வந்து கம்மியாகுன்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதான், பொல்யூஷன் கம்மி ஆகும். இது எப்படி கம்மி ஆகும்னா 100% பெட்ரோல் வந்து பர்ன் ஆகி அதுல எமிட் ஆகிற பொல்யூஷன் ரேஷியோ கம்பேர் பண்றப்ப 20% பயோஃபியூல் ஆன எத்தனால கலந்த பெட்ரோல் பர்ன் ஆகிறப்ப அதுல இருந்து வெளியாகிற பொல்யூஷன் ரேட்ன்றது கம்மி தான். சோ இந்த பொல்யூஷன் ரேஷியோ 2 வீலர் அண்ட் 3 வீலருக்கு வந்து 50% வந்து கம்மியாகும். அண்ட் 4 வீலர் அண்ட் லாரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 30% கம்மியாகுற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லும். ஆனா E20 பெட்ரோல்ல 80% தான் பெட்ரோல் இருக்குன்றனால மைலேஜ் லாஸ், பவர் லாஸ்ன்றது இருக்கும். இதனால வண்டிக்குமே பல பஞ்சாயத்து ஆகும். இப்ப பியூர் பெட்ரோல்ல வந்து வாட்டர் வந்து மிக்ஸ்
மிக்ஸே ஆகாது. பட் இதுவே எத்தனால் கலந்த பெட்ரோலோட தண்ணியை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்ரோல்ல இருக்க எத்தனால் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆயிரும். இதனால தண்ணியோட அளவுன்றது கூடிக்கிட்டே இருக்கும். அது போக எத்தனால் பெட்ரோலோட பிளெண்டும் ஆகும். சோ இந்த ப்ராசஸ் நம்ம வண்டிக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்றோம், இல்ல மழை பெய்யுது, இல்ல வேற ஏதாவது வழியில வந்து பெட்ரோல் டேங்க்ல வந்து தண்ணி போயிருச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து கீழே போயிடும், பெட்ரோல் வந்து மேல நிக்கும். சோ பழைய கார்பரேட்டர் மோட்டார் சைக்கிள் எல்லாம் 2 இன்லெட் பைப் வந்து இருக்கும் டேங்க்குள்ள. ஒன்னு மெயின், அது பெருசா இருக்கும், இன்னொன்னு ரிசர்வ், அது கீழே சிறுசா இருக்கும். இப்போ நம்ம மெயின்ல வச்சு ஓட்டுறோம் அப்படின்னா மேல இருக்கிற பெட்ரோலை மட்டும் தான் எடுக்கும், கீழே இருக்க தண்ணி வந்து எடுக்காது. அப்ப பிரச்சனை இல்ல. இதே ரிசர்வ்ல மாத்தி ஓட்டுறோம் அப்படின்னா அப்பதான் அந்த தண்ணியவே வந்து எடுக்கும். அது கார்பரேட்டர்ல போறப்ப அடைச்சு ஓடும். சோ நம்ம கார்பரேட்டரை கழட்டி கிளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இது வந்து இன்ஜினுக்கு பிரச்சனையை கொண்டு போகாது. பட் இது டிராவல் ஆகி வர அந்த ஹோஸ் பைப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எத்தனால் கலந்தனால கரோஷன் மாதிரி ஆகும், ஈஸியா பிரிட்டில் ஆயிரும். இதே விஷயம் BS6 வண்டிங்கள்ல, அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குல்ல, அந்த வண்டிங்கள்ல எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்டர் டேங்க் கீழே என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் உறிஞ்சும். அப்ப இந்த தண்ணியோட பிளெண்ட் ஆன அந்த பெட்ரோலை சேர்த்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது ப்ராப்பரா இன்ஜெக்ட் பண்ணாது. ஏன்னா அது பெட்ரோல் மாதிரியான டென்சிட்டி கம்மியா இருக்கிறத தான் ஈஸியா இன்ஜெக்ட் பண்ணும். சோ இந்த E20 பெட்ரோல்னால அந்த ஃபியூல் பம்ப் அந்த இன்ஜெக்டர் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அது போக இந்த E20 பெட்ரோல்லாம் ஸ்லெட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அத லாங் டர்ம்ல இந்த இன்ஜெக்டர்லயே பம்ப்லயே போய் அடைக்கும். அதை நம்ம பீரியாடிக்கா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதனால தான் இப்போ வர BS6 phase 2 வண்டிகளோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்துறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபைபர் பிளாஸ்டிக் பெட்ரோல் டேங்க், அந்த கரோஷன் பிரிட்டில் ஆகாத மாதிரியான ஹோசஸ் அண்ட் பைப் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்ப E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ற மாதிரி வண்டி எல்லாம் எடுத்துட்டா பிரச்சனை வராதுன்னு நினைப்பீங்க. தப்பு. அப்பயும் பிரச்சனை வரும். இப்ப BS4 BS6 வண்டிங்கள்ல 6 மாசத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த E20 சப்போர்ட் பண்ற வண்டிங்கள்ல ஃபுல்லாமே ஒரு வருஷத்துல வரும். ஆக மொத்தத்துல பிரச்சனை வரும். என்னப்பா பைக்குக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க, அப்ப கார் மத்த வண்டிக்குலாம் இதனால பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். பட் இதை கம்பேர் பண்றப்ப அதோட ரேஷியோ வந்து கம்மி. பட் இந்த E20 பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா BS4 BS6 வண்டிகளுக்கு எல்லாமே கம்பெனியே முன்னாடி வந்து அந்த பிரிட்டில் ஆகாத மாதிரி ஹோஸ், ஆன்டி கரோஷன் கோட்டிங் டேங்க்ல கொடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். சோ இப்படிலாம் ஆல்டர் பண்றதுனால டெம்பரரியா அந்த பிரச்சனை இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். சோ ஃபைனலா குளோபலாவும் கவர்மெண்ட்டுக்கும் இதனால பெனிஃபிட் அடைஞ்சாலுமே கன்சியூமருக்கு வந்து இது வந்து பிரச்சனை தான். சோ இந்த E20 பெட்ரோலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ இவ்வளவு வேலை பார்க்கறதுக்கு ஈவிக்கு மூவ் ஆயிரலாம்ல? அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம்.